முதலமைச்சர் இதுவரைக்கும் தேர்தலுக்கு முன்பும் சரி, இப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் சரி, இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. நேற்று டெல்லியில் கூட பிரதமரை பார்த்துட்டு வந்த பிறகு ஏராளமான பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் பேசுவார்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. பேசலன்னு ஒரு தகவல்கள்லாம் ரொம்ப பரவப்பட்டுச்சு. அதே ஒரு சாரார் ஆதரிக்கிறாங்க. கண்டிப்பாக பத்திரிகையாளரை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்தித்தது குறித்தும் மற்ற தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சம்பவங்கள் குறித்தும் பேசியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்கு. ஏதாவது எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவது கூட நல்லது. ஏன்னா புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது தெரியும் பொழுது அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தங்களை செதுக்கிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த அரசனுடைய கொள்கை, இந்த அரசனுடைய நிலை அப்படின்றது சில நேரங்களில், இன்னும் சொல்ல போனால் எல்லா நேரங்கள்லையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இந்த அரசு இருக்குது. அந்த இடத்துக்கு மக்கள் அவரை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதற்கு அவர் ஒருத்தரை அவர் அதை பண்ண இன்னும் விரும்பலை அப்படின்னா அதற்கு அவர் வேறு யாரையாவது தயார் பண்ணணும். நீங்கள் சொல்கிற அமைச்சர் 30 வயது கூட ஆகாதவர். அதனால் ஒரு பெரிய வேகத்தில் இருக்கார்கள் அவர்கள். அந்த வேகத்தினுடைய வெளிப்பாடாக அதை நான் எண்ணுகிறேன். அதில் எந்த விதமான பாதிப்போ அல்லது குறையோ குந்தகமோ வராத வரைக்கும் இது இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்றைக்கி உலகமே இதை சில பேர் இது இன்ஸ்டாகிராம் ஆட்சின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், இப்போ வியட்நாம், மலேசியா அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கான உரிமம், அனுமதி கிடைச்சிடும். இங்கே நீங்கள் பல துறைகளுக்கு போகணும். ஏன் உங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கலன்றது கூட தெரியறதுக்கே நீங்கள் யாரையாவது தெரிஞ்சு வச்சுருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் இங்கே தொழில் முனைவோர் வருவதற்கு தயங்குகிறார்கள். அதற்கு நிறைய ஊக்கம் தர வேண்டியிருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதை தெரியப்படுத்துகிறாங்க அவங்க வேகத்தில். அப்படின்னா எனக்கு அதில் தப்பாக ஒன்றும் தெரியும். அதிமுகவினுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்து இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அது கரைந்து போகக்கூடிய இடம், அது சங்கமிக்கக்கூடிய கடல் தாவேகா. ஏன்னா அதிமுகவினுடைய பணியை தாவேகா செய்கிறது. திமுகவை கடுமையாக எதிர்ப்பது என்பது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு இரா கண்ணன் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம் சார். சார், இந்த அரசு ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்து இன்றைக்கி ஒரு 26 நாட்களை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த 15 நாட்களுக்குள்ளே இந்த அரசு குறித்து கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த ஆட்சி ஒரு 6 மாதம் கூட தேராது, ஸோ அதனால் 6 மாதம் கழித்து மீண்டும் தேர்தல் வரும், நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு. அதை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து, அதாவது ஏற்கனவே திமுக பீரியடில் பார்க்கப்பட்ட விஷயங்கள் தான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், பாலியல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாமே இப்போவும் அது கண்டினியூ ஆகுது. உடனே நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் தடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களாக ஏறுது. இந்த ஆட்சிக்கு இன்னும் டைம் கொடுக்கணுமா, இல்லை இந்த விமர்சனங்கள் பொதுவாக ஏற்க வேண்டிய விஷயங்கள் தானா? அவங்க புதுசு, அவங்க 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நாம் 29 இருக்கோம். 19 நாள் தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க. புதுசாக வந்திருக்கிற ஒரு மருமகளோ அல்லது மருமகன்கிட்டேயோ நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்க மாதிரி தெரியுது. முதல்ல வந்திருக்கக்கூடிய மருமகனோ மருமகளோ அந்த வீட்டினுடைய சூழல், அவங்க புகுந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவர்களெல்லாம் பழகிக்கணும். அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு சிக்கல்கள், இதெல்லாம் இந்த அரசு எல்லா அரசுகளும் கடுமையாகத்தான் அதை நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க. அதனால் கீழ்மட்டத்தில் சில தவறுகளை நீங்கள் தடுக்க முடியும், சில தவறுகளை நீங்கள் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தடுக்க முடியாத தவறுகள் சிலது நடக்கும் பொழுது அந்த மாதிரி பின்னாடி நடக்காமல் இருப்பதற்கான வழிகள் என்ன, ஆங்கிலத்தில் மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி நடப்பதை குறைப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அவர்கள் பண்ணணும். நமக்கு தெரியாது இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த அரசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு குறையாக இருப்பது வந்து ஒரு போதுமான அளவு நமக்கு தகவல்களை இந்த அரசு பரிமாறிக்கொள்ள மாட்டேங்குது. அவங்களுடைய முதல்வர் என்ன நினைக்கிறார், அவருடைய அமைச்சர்கள் எப்படியெல்லாம் பணி செய்கிறார்கள், முதல்வருடைய அலுவலகம் வந்து பிரதமரை அவர் சந்திச்சுட்டு வந்தால் கூட ஒரு ஒரு அறிக்கை, பிரதமரை சந்தித்தார், இத்தனை நிமிடங்கள் சந்தித்தார், 10 நிமிடங்கள் சந்தித்தார்னு ஒரு தகவல், 20 நிமிடங்கள்னு ஒரு தகவல், இன்னொரு தகவல் வந்து 40 நிமிடங்கள் சந்தித்தார்ன்ட்டு, இந்த மாதிரியான இதற்கெல்லாம் இடமில்லாமல் முதல்வரே பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் ஒரு நாள் போவாருன்னு நான் நினைக்கிறேன். மற்ற மற்ற முதல்வர்கள் மாதிரி செய்தியாளர்களை சந்தித்து என்ன நடந்துச்சுன்ட்டு அவரே சொல்கிற ஒரு காலம் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய அலுவலகம் வந்து ஒரு அறிக்கை தரலாம். அதனால் இந்த குற்றங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறதுன்னா, சில குற்றங்களை தடுக்க முடியும், சிலதை தடுக்க முடியாது. அந்த குற்றங்களை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இவர்கள் புதியவர்கள். முந்தைய அரசும் வந்து குற்றங்கள் நடக்கணும்னு நினச்ச அரசாக நான் நினைக்கல. அதை இன்னும் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கலாம். இந்த அரசுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவது கூட நல்லது. ஏன்னா புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது தெரியும் பொழுது அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தங்களை செதுக்கிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதாவது மக்களுக்கு அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் அரசு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். உதாரணமாக பிரதமரை சந்தித்து வந்த பிறகு பல்வேறு தகவல்கள் பரவியது, அதையெல்லாம் முதலமைச்சரே கூட குறிப்பிட்டிருந்தால் நல்லா இருக்கும்னு. அதுதான் சார் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. முதலமைச்சர் இதுவரைக்கும் தேர்தலுக்கு முன்பும் சரி, இப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் சரி, இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. நேற்று டெல்லியில் கூட பிரதமரை பார்த்துட்டு வந்த பிறகு ஏராளமான பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் பேசுவார்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. பேசலன்னு ஒரு தகவல்கள்லாம் ரொம்ப பரவப்பட்டுச்சு. அதே ஒரு சாரார் ஆதரிக்கிறாங்க. கண்டிப்பாக பத்திரிகையாளரை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்தித்தது குறித்தும் மற்ற தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சம்பவங்கள் குறித்தும் பேசியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. எதாவது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணுன்றதை ஆதரிக்கிறேன். முதல்வர் எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் அவருடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவர் முடிவு பண்ணிக்கலாம் எது முக்கியமானதுன்ட்டு. இப்போ பிரதமரை மரியாதை நிமித்தம் அவர் சந்திக்கிறார் அப்படின்னும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது முதல் சந்திப்பு, இவர் வந்து முதல்வராக போகிறார், அவர் பிரதமராக இவரை சந்திக்கிறார். அவங்க முன்னாடியே சந்திச்சிருக்காங்க. ஆனால் அப்போ அவரும் பிரதமராக இல்லை, இவரும் முதல்வராக இல்லை. அதனால் அப்படி அல்ல. அந்த சந்திப்பு நடக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஏன் சொல்லலைன்ட்டு யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ நம்முடைய சார்பாக அவர் சந்திக்கிறார், நம்முடைய நலனை பற்றி பேசுவதற்காக. பொது வாழ்க்கைக்கு வந்தால் இதெல்லாம் சந்திச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும். அதனால் முக்கியமானது மீதி அவர் கூட பேச வேண்டாம். அவருடைய அலுவலகம் ஒரு செய்தி அறிக்கை தரலாம் இல்லை? பத்திரிகை குறிப்புகள் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. கொடுத்தாங்களா? கொடுத்த சரி, அப்போ சரி. ஆனால் அல்லது அவர் சார்பாக இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் சார்பாக சி. சுப்பிரமணியம் நிறையா பேசியிருக்கார். அதனால் அந்த மாதிரி கூட அவருக்கு பதிலாக இந்த அமைச்சர் பேசுவார் அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஒரு ஏற்பாட்டை செஞ்சுக்கலாம். ஆதவ் அர்ஜுனா அது தொடர்பாக பேசிட்டே இருக்காரு சார். அதாவது பிரதமரை கருத்துக்களையும் முதலமைச்சருடைய ஒரு சில கருத்துக்களையும் ஆதவ் அர்ஜுனா அரசியல் ரீதியான கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் என்ன. ஆனால் இப்போ பிரதமர் சந்திப்பை பற்றி அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு அவரும் தெரிவித்தா நல்லாயிருக்கும். அவங்க நீங்கள் சொல்கிற அந்த முதல்வருடைய அலுவலகத்திலிருந்து வந்த அறிக்கை வந்து உங்களுக்கு அவர் இந்த 4 கோரிக்கைகளை வைத்தார்னு சொல்லிச்சு. எவ்வளவு நேரம் சந்தித்தார் அது இல்லை. அப்புறம் நிதியமைச்சரை சந்தித்து அதுவும் ஒரு சின்ன செய்தி குறிப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் தகவல்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹேஷியம் தான் நடக்குது. அவரை விமர்சிக்கிறவர்கள் இது வந்து அந்த விஜயம் வந்து ஒரு பெரிய தோல்வியான ஒரு விஜயம் அப்படின்னு எழுதுகிறாங்க. சில பேர் வந்து அவரை தாங்கி பிடிக்கிறார்கள். அதனால் அது தேவையில்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு கருப்பும் இல்லை வெளுப்பும் இல்லை, ஒரு மாதிரி சாம்பல் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய நிலை. ஓகே சார், இந்த தேர்தலுக்கு முன்பு பத்திரிகையாளரை சந்திக்காத கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு சொன்னாங்க, பார்த்தீங்களா இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்காதனால பெரிய பிரச்சனை, பெரிய குற்றச்சாட்டு மாதிரி சொன்னீங்க. இன்றைக்கி அவர் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயித்து வந்து விட்டார். அதனால் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது ஒரு கட்டாயமான விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவர் செயலாற்றுகிறாரா என்று மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்கு சார்.
இல்லை, நம்ம பிரதமரே பத்திரிகைக்காரர்களை சந்திப்பதில்லை. ஏன்னா அவர் அவர் அதை வந்து ஒரு ஒரு வியூகமாக, ஒரு யுக்தியாக வைத்திருக்கிறார். அவர் மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு கூட ரொம்ப பல பல மாதங்களுக்கு பிறகு தான் நாடாளுமன்றத்தில் அவருடைய கருத்தை சொன்னார். ஆனால் பாஜக அரசனுடைய கருத்து என்ன அப்படின்றத நாம் அமித்ஷா மூலமாகவோ அல்லது மற்ற அமைச்சர்கள் மூலமாகவோ நம்ம புரிந்து கொள்ளலாம். பிரதமருடைய கருத்து என்ன என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாத இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு யுக்தியாக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இரண்டும் கெட்டான் நிலை. நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்களா அந்த பக்கம் இருக்கீங்களான்ட்டு எதிராளிகள் வந்து உங்களை பற்றி யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை. அப்போது அது காலமே பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக அந்த சிக்கலை தீர்த்து வைத்துவிடும். அது முடியாததை மட்டும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கலாம். அதனால் அது ஒரு யுக்தியாக அவர் பயன்படுத்துகிறாரோ அல்லது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் வந்துருவாரோ நமக்கு சரியாக தெரியலை. இதெல்லாம் அவர் காதுக்கும் போகும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் அவர் அந்த இடத்துக்கு வருவாருன்னு எனக்கு தோணுது. இந்த போக்கை வந்து அவர் மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லது. அடிக்கடி செய்தியாளர்களெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில அரசியல் தலைவர்கள் ஒரு 3-4 வாரத்திற்கு ஒரு முறையெல்லாம் சந்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவ்வளவெல்லாம் அடிக்கடியெல்லாம் சந்திக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து நாளும் அவர் நினைக்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறார். அடிக்கடி இப்போ பேட்டிகள் தருகிறார். அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு ஒரு பளிங்கு மாதிரி நமக்கு ஏறக்குறைய எல்லாமே தெரியப்படுத்துகிறார். அவ்வளவு வெளிப்படைத்தன்மையும் தேவையில்லை. ஏன்னா அதனால் பல நேரங்களில் ஒரு பெரிய பின்னடைவு வருது அவர் எடுக்கக்கூடிய திட்டங்களில். ஒரு 2 மாதம் முன்னாடியே ஈரானியர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள், அவர்கள் அனைத்தையும் சரண் அடைவதற்கு தயாராக இருக்கிறார்கள், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தந்துவிட தயாராக அப்படிலாம் சொன்னார். அப்படி எதுவும் நடக்கலை. அதனால் அதுவும் தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது. ரொம்ப நியாயமான ஒரு எண்ணம். அதை அவரே பண்ணலைனாலும் கூட எப்படி பாஜக அரசு வந்து அமித்ஷா மூலமாகவும் மற்ற அமைச்சர்கள் மூலமாகவும் நாம் வந்து அவர்களுடைய கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் தெரிந்து கொள்கிறோமோ அதே மாதிரி இவரும் அதற்கேற்ற மாதிரி வைக்கலாம். இவர்கள் புதியவர்கள். அவருடைய அரசியல் கருத்துக்களை, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை குதிரை பேரம்னா அதற்கு மறுப்பு சொல்கிறதுக்கு இதற்கெல்லாம் அவர் ஆதவர்ஜுனாவை வச்சிருக்கிறது நமக்கு தெரியுது. மற்றவர்கள் அதிகமாக பேசுவது இல்லை. தொழில்நுட்பம் சார்ந்து அவர்களுடைய தொழில்துறையை சார்ந்து பேசுகிறார்கள். அப்படின்னா இப்போது மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கார், மின்சார பற்றாக்குறை பற்றி சொல்கிறார், அது போகட்டும். பட் இந்த அரசனுடைய கொள்கை, இந்த அரசனுடைய நிலை அப்படின்றது சில நேரங்களில், இன்னும் சொல்ல போனால் எல்லா நேரங்கள்லையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இந்த அரசு இருக்குது. அந்த இடத்துக்கு மக்கள் அவரை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதற்கு அவர் வந்து ஒருத்தரை அவர் அதை பண்ண இன்னும் விரும்பலை அப்படின்னா அதற்கு அவர் வேறு யாரையாவது தயார் பண்ணணும். சார், நீங்கள் தொழில்துறை குறித்து பேசினதுனால அது சம்மந்தமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் சார். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்து நேற்று ஒரு ரீல்ஸ் வெளியிட்டு, அதாவது முதலீடுகளை ஈர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு 21 நாட்களில் வந்து எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே மூவ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்குங்கிற மாதிரி ஒரு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் ஒரு ரீல்ஸ் வெளியிட்டாங்க. அது குறித்து கடுமையான விமர்சனம் எழுந்துச்சு. அதாவது ஒரு தொழில்துறை அமைச்சர் இப்படியா கூப்பிடுவாங்க, ஒரு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு இந்த மாதிரி தான் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஏற்படும். இது ரியல் ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க மேற்கொண்ட உக்தி சரிதானா, இல்லை அது வந்து அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அது காலம் வந்து முடிவு பண்ணும். நீங்களோ நானோ அதை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இலக்கு தான் முக்கியம். அந்த இலக்கில் யாரையும் நாம் வந்து காயப்படுத்தாத, யாருக்கும் ஊனம் ஏற்படுத்தாமல் அந்த இலக்கை எட்டிடுவோம். இப்போ இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் அதை போடுறதுனால உண்மையிலேயே முதலீட்டாளர்கள் வருவார்கள் அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஒரு மரபு சார்ந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை அதிபர் ட்ரம்ப் வந்து எப்போதாவது தான் நடத்துகிறார். அவர் வந்து எல்லாமே ஆடாக், அந்தந்த நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். நாம் காலையில் கண் விழித்து பார்த்தோம்னா அவருடைய ட்ரூத் சோஷியல் வலைத்தளத்தில் அவர் வந்து அந்த அமெரிக்க நாட்டினுடைய மிக முக்கியமான கொள்கை முடிவை ஒரே வரியில் அறிவித்திருப்பார். இதுக்கு இப்போ நம்ம பழகிட்டோம். இவர் மாதிரி எந்த அதிபரும் வேலை செய்ததில்லை, செய்ய போவதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். முறையாக வரும். அவர் அந்த மாதிரி வந்து செய்திகளை முந்தி தருகிறார், அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இவர்களெல்லாம் இளையவர்கள். நீங்கள் சொல்கிற அமைச்சர் வந்து 30 வயது கூட ஆகாதவர். அதனால் ஒரு பெரிய வேகத்தில் இருக்கார்கள் அவர்கள்.
அந்த வேகத்தினுடைய வெளிப்பாடாக அதை நான் எண்ணுகிறேன். அதில் வந்து எந்த விதமான பாதிப்போ அல்லது குறையோ குந்தகமோ வராத வரைக்கும் இது வந்து இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்றைக்கி வந்து உலகமே இதை வந்து சில பேர் இது இன்ஸ்டாகிராம் ஆட்சின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆமாம், திமுக குற்றச்சாட்டே அதுதானே, இந்த ஆட்சி வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வெற்றி பெற்றுட்டாங்க, நம்ம அதிலேருந்து தவறி விட்டோம் அப்படின்னு தானே திரு மு.க. ஸ்டாலின் அவர் கூட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இது இன்னைக்கு வந்து செய்தி ஏடுகளை படித்து செய்திகளை தெரிந்து கொள்வது அதெல்லாம் விட சிங்கப்பூர்லலாம் நீங்கள் வாட்ஸ்ஆப்லேயே சில மருத்துவ கிளினிக்குகளில் அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், நேரம் வாங்கலாம். அதையெல்லாம் முறைப்படுத்தியிருக்காங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாங்கலாம். ஆச்சரியப்பட்டேன் நான். தமிழ்நாட்டிலே இருக்கு சார். அதுதான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு இது வந்து வாழ்க்கையை எளிமைப்படுத்துவதற்கு தானே. இதற்கு வந்து எதுக்கு நீங்கள் அவங்க அந்த 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 செயல் மூலமாக யாராவது முதலீட்டாளர்கள் வருவார்கள் அப்படின்னா, அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாளர திட்டம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 12 துறைகளுக்கு போய் தனித்தனியாக விண்ணப்பம் செய்வது தேவையில்லாத விஷயம். அப்போ தான் வந்து முதலீட்டாளர்கள் வருவார்கள். ஏன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், இப்போ வியட்நாம், மலேசியா அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கான உரிமம், அனுமதி கிடைச்சிரும். இங்கே வந்து நீங்கள் பல துறைகளுக்கு போகணும். ஏன் வந்து உங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கலன்றது கூட தெரியறதுக்கே நீங்கள் யாரையாவது தெரிஞ்சு வச்சுருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் இங்கே தொழில் முனைவோர் வருவதற்கு தயங்குகிறார்கள். அதற்கு நிறைய ஊக்கம் தர வேண்டியிருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதை தெரியப்படுத்துகிறாங்க அவங்க வேகத்தில். அப்படின்னா எனக்கு அதில் தப்பாக ஒன்றும் தெரியல. ஓகே சார், நான் இப்போ உங்ககிட்ட இதுக்கு முன்பு வரை அரசு ரீதியான வினாக்கள் எல்லாம் கேட்டிருந்தேன். இப்போது அரசியல் ரீதியாக சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு விருப்பப்படுறேன் சார். அதாவது அதிமுக பெரும் தோல்விக்கு பிறகு 2ஆ பிரிந்தது, 3ஆ பிரிந்தது. அங்கே உள்ளவங்கலாம் 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவில் போய் இணைந்தாங்க. இப்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் திமுகவில் வந்து நிறைய பேர் வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாவேக்கா தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியாக பார்க்கலாமா, இல்லை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற நபர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து கொண்டு புதிய கட்சியில் சேர்கிறாங்க? ரெண்டும் தான். அந்த 4 பேர் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை துறந்துவிட்டு தங்களுடைய அரசியல் வாழ்வை புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய இந்த சக்தியோடு இணைச்சிக்கணும்னு நினைக்கிறதும், அவர்களை வரவேற்பதும், நீங்கள் சொன்ன முதலும் ரெண்டும் உண்மையாக இருக்குது. அதனால் ரெண்டும் நடக்குது. அதெல்லாம் இவர்கள் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த புதிய ஆட்சியாளர்கள் இதெல்லாம் இயல்பாக காலமே அவர்களை ஸ்திரப்படுத்திவிடும். அவர்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் ஊக்கப்படுத்தாமல் இருக்கலாம். அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு படி மேலே போய் இதை வந்து அவர்கள் வேண்டான்னு சொல்கிற இடத்துக்கு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களாகட்டும், இல்லை 29 இவர்கள் பெரிய தவறுகள் எதுவும் பண்ணலைன்னா இந்த அரசு பாராளுமன்ற தேர்தலாகட்டும், அங்கெல்லாம் இவர்கள் வெற்றியை ஈட்டுவார்கள். அதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்து இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அது வந்து கரைந்து போகக்கூடிய இடம், அது சங்கமிக்கக்கூடிய கடல் தாவேக்கா. ஏன்னா அதிமுகவினுடைய பணியை தாவேக்கா செய்கிறது, திமுகவை கடுமையாக எதிர்ப்பது என்பது. அதனால் அந்த இடத்துக்கு அந்த கட்சியினர், அவர்கள் ஆட்சியில் ரொம்ப நாள் வேற இல்லை, பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வசீகர ஆளுமை மிக்க ஒரு தலைமை கிடைக்கல. எடப்பாடி ரொம்ப திறமையானவர், ரொம்ப தகுதியானவர், ரொம்ப கடுமையாக உழைத்தார். ஆனால் அவருக்கு வந்து அவர் எடுத்த சில அரசியல் வியூகங்கள் அவருக்கு எதிராக போய்விட்டன. எல்லாரையும் அரவணைச்சு அவர் கட்சியை எடுத்துகிட்டு போயிருந்தார்னா திமுக எதிர்ப்பு முதன்மையாக இருந்திருக்கும். அவர் அதை விட்டுட்டு சசிகலா எதிர்ப்பு, தினகரன் எதிர்ப்பு, ஓபிஎஸ் எதிர்ப்பு, செங்கோட்டையன் எதிர்ப்பு என்று தன்னுடைய எதிரிகளையே அவர் மாற்றிக்கொண்டார், அரசியல் எதிரிகளை. அதனால் அவர் அந்த இடத்துக்கு போகலை. இங்கே வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் கிட்ட என்ன தெரியுதுன்னு துரோணர் கேட்கும் பொழுது அந்த பறவை தெரியுதுன்னு சொன்ன மாதிரி தெளிவாக தாவேக்காவினுடைய தலைவரும் தாவேக்காவினரும் அவர்களுடைய அரசியல் எதிரி என்பவர்கள் திமுகவினர் என்ற ஒரு கொள்கையை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, அப்படி தானே சொல்கிறீங்க சார்? முதல்ல அந்த அளவுக்கு அவர்கள் சொல்லலை. இந்த ஆட்சி இது வந்து அரசியல் எதிரின்னு சொன்னார், அதுக்கப்புறம் அது கொள்கை எதிரின்னு சொன்னார். ஆனால் கடந்த தேர்தலுக்கு முந்தைய
பல மாதங்களாக அவர் ஒரு புதிய சொற்றொடரை பயன்படுத்தினார். அவருக்கு யாருக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த சொற்றொடர் புதுசு இல்லை. அது எம்ஜிஆர் சொன்னது, தீய சக்தி. தீய சக்தி தூய சக்திங்கிற ஒரு அதை எம்ஜிஆர் சொன்னது. அதை எடப்பாடி தான் சொல்லியிருக்கணும், அவர் சொல்லலை. அதனால் அதை சொன்னவர்கள் பக்கம் மக்கள் போயிட்டாங்க. அதிமுகவினரே பல பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. 1 கோடி வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்குன்றதை நான் மறக்கலை. ஆனால் தொடர்ந்து 1 கோடி வாங்கும் என்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து இந்த சங்கமத்தில் சேர்ந்து விடும்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கலாமா சார்? அதாவது அதிமுகவுடைய ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழித்து தாவேகா வெற்றி பெற்று விட்டது உண்மை, அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே சார். அது மட்டுமே வெற்றிக்கான காரணம் கிடையாது, அது ஒரு வெற்றிக்கான ஒரு சூத்திரம். ஓகே சார். சார், நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கீங்க. பல நாடுகளுடைய அரசியல் சூழ்நிலைகளையும் அங்கு நிலவக்கூடிய அரசியல் தட்பவெப்பங்களையும் நிறைய உள்வாங்கியிருப்பீங்க சார். நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசியலை கடந்த 1 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலமாக உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நிலவக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னா சார், அதாவது இருக்கக்கூடிய கட்சியை இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க 2 கட்சிகளுக்கும் மாற்றாக பார்க்கப்பட்டவர் திரு விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற உடனே இப்போ இந்த கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில் போய் சேர்றத மற்ற நாடுகள்லையும் மற்ற இடங்களிலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, எனக்கு அரசியல் ரீதியாக இப்போ நீங்கள் வளர்ந்து வந்த நாடுகளை பார்க்கலாம், அங்கே இந்த மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது. இது தெற்காசியாவில் மட்டுமே நடக்கிறது. இங்கே நடக்கும், பங்களாதேஷில் நடக்கும், பாகிஸ்தானில் நடக்கும், நேபாளில் நடக்கும். இந்தியாவில் நடக்கிற அளவுக்கு மற்ற இடங்களில் நடக்குதான்னு கூட எனக்கு தெரியலை. இது நம்முடைய ஜனநாயக முறையினுடைய ஜனநாயக முறை, அதனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. இங்கே அதாவது அமெரிக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அமெரிக்காவில் நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த நாட்டினுடைய 3வது பெரிய பதவி. உங்களுக்கு தனி விமானம் உண்டு. துணை அதிபருக்கு அடுத்து பெரிய இடத்துல இருக்கிறது நீங்கள் தான். மார்க்கோ ரூபியோவுக்கு தனியாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானம் உண்டு. அவ்வளோ பெரிய அந்த இடத்துல தான் ஹிலரி கிளின்டன் இருந்தாங்க, கிளின்டனுடைய மனைவி. மிகப்பெரியது. அந்த வேலையில் இருந்தவர்கள் அந்த வேலை போன பிறகு அந்த வேலை வேண்டான்னு அவங்களே விட்டாலும் சரி, ஹிலரி கிளின்டன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காண்டலீசா ரைஸ் 2வது முறை ஒபாமா வந்தபொழுது அவர் அந்த இடத்துக்கு வந்தார். அவர் ஒரு கருப்பு அமெரிக்கர். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். அவரே காரை ஓட்டிட்டு போவார். அவரே முடிந்தால் அவரே காரை ஓட்டிட்டு போவார். அவருக்கு எந்த உதவியாளரும் கூட போக மாட்டாங்க. அவர் போய் பாடம் நடத்தி தருவார். அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவர் அப்படின்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை அவருடைய அறிவுக்கும் அவர் அந்த உயரத்தில் இருந்தார் என்பதும் அவர்களுடைய கவனத்தில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க மாதிரிலாம் கிடையாது. ஹிலரி கிளின்டன் அவங்க ஜார்ஜ் டவுன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் அங்கே பேராசிரியையாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா இந்தியாவில்? அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அதனால தான் இங்கே மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நாம் ரொம்ப தவறாக பதவி, செல்வாக்கு, பணம், செல்வம் இதையெல்லாம் நம்ம பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். இது ஒரு ஆசிய மனப்பான்மையோன்னு தோணுது எனக்கு. இந்த ஆசிய மனப்பான்மை பெருமளவு இருப்பது நமக்கு தான், இந்தியாவுக்கு தான் நினைக்கிறேன். ஓகே சார், எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா சார், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கட்சியில் இருந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. கடுமையான அந்த தலைவரையும் சரி அந்த கட்சியையும் சரி கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு 3வது நாள் நேரடியாக போய் அந்த கட்சியில் சேர்ந்து இந்த கட்சியை விமர்சனம் செய்கிறாங்க. இது போன்ற மனப்பான்மை அவங்களுடைய ஒரு கொள்கை இல்லாத செயலை காட்டுகிறதா, இல்லை பதவிக்கான ஆசையை காட்டுகிறதா? இல்லை, ரெண்டும் தான். அவர்களுடைய எப்படி சொல்கிறது, அவர்களுடைய நெகிழ்வுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி, அதை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி அத்திப்புத்தா மாதிரி நடக்கும். இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் ட்ரம்ப்பை எதிர்த்து பலது சொல்லியிருக்கார். ட்ரம்ப் நிற்க இருந்த அதிபர் தேர்தலுக்கு இவரும் நிற்க ஆசைப்பட்டவர் ஒரு காலத்தில். ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியல இவரால். அப்புறம் ட்ரம்ப் கிட்ட இருந்து அழைப்பு வந்த உடனே இன்னைக்கு ட்ரம்ப்பினுடைய பிரச்சார பீரங்கியாக அவர் மாறி இருக்கிறார். பட் இதெல்லாம் அத்திப்புத்தா மாதிரி இல்லை. இது அவர் அதே கட்சியில் இருந்துட்டு அவர் விமர்சனம். ஆமாம், உண்மை. ஆனால் இங்கே அதில் இல்லை. அதுதான் என்னுடைய அந்த மாதிரி ரொம்ப அரிதாக தான் நடக்கும். அவர்
குடியரசுக் கட்சியில் இருந்தார், டெமோக்ராட்டிக் கட்சிக்கு வந்துட்டார், அல்லது இங்கேருந்து அங்கே போனார் அப்படின்றத நீங்கள் துருவி துருவி பார்க்க வேண்டியிருக்கும். இங்கே நடக்கிற மாதிரிலாம் இங்கெல்லாம் ஆயாராம் காயாராம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதும் நடக்குது. அது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்து அதை திருப்பி சீர்திருத்தி முதல்ல சட்டம் கொண்டு வந்த பொழுது ராஜீவ்காந்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய 1/3 சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தமாக கட்சி மாறினா அவர்களை இந்த கட்சி தாவல் சட்ட தடை சட்டம் தடை பண்ணாது. அப்பவும் அது தடை பண்ணலை, நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. 2003 அந்த சட்டத்தை திருப்பி திருத்த வேண்டிய வந்துச்சு. 3 மடங்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு. அதுதான் வந்து வேலுமணி, சி.வி. சண்முகம், விராலிமலை, விஜயபாஸ்கர் இவங்களுக்கு வந்த வேதனை. ஏன்னா அவங்களுக்கு 32 பேர் இருந்திருந்தாங்கன்னா 5 பேர் கம்மியாக போயிட்டாங்க. அவர்களை வந்து ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதனால இது இங்கே மட்டும்தான் நடக்குது. ஓகே சார். சார், இப்போது இந்த ஆட்சி அமைந்து 19 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த ஆட்சி குறித்த உங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? இல்லை, இந்த ஆட்சி வந்து தான் இன்னும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்லாமல், அதாவது அங்கேருந்து குதிரை பேரம் நடக்குது, அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியை பிளந்து இங்கே கொண்டு வராங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எழாமல் அவர்கள் வைத்துக்கொள்வது அவர்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. அவர்களுடைய இந்த வலைத்தளங்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மக்களுடைய அமோக ஆதரவும் செல்வாக்கும் இருக்குது. அதை வந்து அவர்கள் தொடர்ந்து வச்சுக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவர்கள் ஒரு உயர் அரசியலை, ஒரு நெறி சார்ந்த அரசியலை எவ்வளவு முடியுமோ, அதாவது அரசியல் என்பது நடைமுறையை ஒட்டியும் இருக்கணும். அதற்காக அவர்கள் வந்து நெறி சார்ந்த அரசியல் நடத்தி ஆட்சியை விட்டுடணும்னு நான் சொல்லலை. இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது என்னுடைய எண்ணம். இந்த ஆட்சியை கவிழ்க்க யாராவது முற்பட்டால் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இன்னும் 1 ஆண்டுக்குள்ளே அது மாதிரி நடக்குமானால், நீங்கள் சொன்னீங்க திமுகவினர் அப்படி நினைக்கிறாங்கன்ட்டு, நான் இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் நின்று விடுவார்கள் என்று எண்ணுகிறேன். இவர்கள் பெரிதாக எந்த தவறும் செய்யவில்லை என்றால் இவர்கள் 5 ஆண்டுகள் நிற்பார்கள். இவர்களுக்கு மக்களுக்கு நெருக்கமானவர்களாகவே தொடர்ந்து இவர்கள் இருந்தால், மக்களுடைய வாழ்வை இவர்கள் எளிமைப்படுத்தினால், மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாழ்வாதாரங்களை இவர்கள் பெருக்கினால், இந்த நாட்டை அவர்கள் சுரண்டலே இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்தால், அரசு அலுவலகங்கள் சாதாரண எளிய சாமானியர்களுக்கு வரவேற்பு தலங்களாக மாறினால், இந்த ஆட்சியை அவர்கள் எண்ணுகிற வரை அவர்கள் நீடித்து நடத்த முடியும். ஓகே சார், நல்ல தகவல் கொடுத்ததுக்காக நன்றி. வணக்கம் சார்.